ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இயரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவுமே இப்போ ட்ரெண்டிங்கில் ஸ்டைலிஷாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். இப்போ நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா, காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் விமனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே சுடி சாரீஸ்க்கு மேட்சாக வந்து இயரிங்ஸ் போடுறது இப்போ ட்ரெண்டிங்கே ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது ட்ரெண்டிங்கில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் உள்ள சிவா டெக்ஸ்டைல்ஸ் தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து குமிச்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ்ங்க. இந்த ரேக்கில் ஒன் பை ஒன்னாக அப்படி எடுத்துகிட்டே இருந்தோன்னா அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நிறைய கலெக்ஷன் ஜும்காவாக இருக்கட்டும், இல்லைன்னா கொரியன் இயரிங்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ளதான். வாங்க ஒவ்வொரு இயரிங்ஸாக பார்க்கலாம். யார் இயரிங்ஸ் லவ்வர்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கே பார்த்தாலுமே இப்போ ஒரு ஷாப்பிங் போனோன்னா நம்ம இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்குள்ளே இந்த மாதிரி உள்ளே பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதிலேருந்து உள்ளே போயிட்டோன்னா வெளியிலே வரமாட்டோம். என்ன தான் தேடுவோம் தெரியாது. ஆனால் ஏதாவது நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்கு அப்படின்னு. ஆனால் எதுவும் வாங்காமையும் போக மாட்டோம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தா நம்ம இயரிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்க்ளூடிங் ஐ எம் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வாங்க சூப்பராக வச்சுருக்காங்கங்க. ரேட்டும் அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நம்ம தனியாக சொல்லவே வேண்டாம், ஏன்னா மேலே உங்களுக்கு ரேட் வந்துடுது. அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ்க்கு அப்படியே ஸ்டோன் வச்சு அப்படியே பாருங்களேன், தகன்னு எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ். சாரீக்கெலாம் அப்படியே நம்ம வந்து மேட்சிங்காக போடும்போது அது ஒரு லுக்கே தனியாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக 3 ஸ்டோன் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் கீழே வந்து அப்படியே முத்து வச்சு அவ்வளோ செம்ம கலெக்ஷன்ஸுங்க. எல்லாமே நான் காமிக்கிற ஒவ்வொன்றுமே யூனிக் டிசைன்ஸாக இருக்கும். ரிப்பீட்டடே வராது. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு இது. நான் காமிக்கிறது கம்மி, ஆனால் இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம தேடி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, நம்மளுக்கு எல்லாமே பிடிக்கும், ஆனால் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வாங்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சிருப்போம். இந்த க்ரீன் பேங்கிள்ஸ்லாம் பாருங்களேன், இந்த மேலே உள்ளது எல்லாமே காமனாக இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். இதில் லோட்டஸ் வச்சுருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்குது. சாரீ லவ்வர் மாதிரி இயரிங்ஸ் லவ்வரும் இருப்பீங்க. ஸோ நிறைய நீங்களும் வாங்கிலாம் வச்சுருப்பீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், யார் யார் இந்த மாதிரி வாங்குவீங்க, ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் மதுரையிலேருந்து எந்தெந்த ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நான் போன வீடியோ வந்து நான் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன் சிவா டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து. நிறைய பேர் அந்த சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போல்லாம் நம்ம அவ்வளோவா கோல்டு இயரிங்ஸே யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம நிறைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கி வச்சுக்கிறோம். நம்மளுக்கு ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த க்ரீன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். இதிலே ஒரு 2-3 கலர்ஸ் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். வாங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வருவோம். எல்லாமே கையில் எடுத்து காமிக்க முடியல. ஸோ அதனால் அப்படியே வரிசையாக காமிக்கிறேன் பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத. ஹூக் மாடலில் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம இந்த மாதிரி பெரிய இயரிங்ஸ் தான் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஜும்கா கலெக்ஷன்ஸ். அடுத்து நம்ம எந்த இயரிங்ஸ் போடுறோமோ இல்லை இந்த ஜிமிக்கி போடும்போது நம்மளுக்கு ஒரு தனி அழகு வருங்க. இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது எப்படி இருக்குதுன்னு நான் வச்சு காமிக்கிறேன். ஏன்னா இது நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ நான் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத. இங்கே பாருங்கள், நல்லா பெருசாகவே இருக்குது.
இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு போல நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ரேக் நம்ம அப்படியே மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ரிங் டைப்லேயே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இயரிங்ஸ் போடும்போது நம்ம ரியல் கோல்டு போட்ட மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. இந்த இதில் உள்ளது நம்மளுக்கு காதை ஒட்டி நம்ம போடும்போது இன்னும் வந்து அழகாக இருக்கும், பெரிய இயரிங்ஸாக போடும்போது. இதெல்லாம் நார்த் இந்தியன்ஸை அந்த சீரியலில் போட்டு நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ஜிமிக்கி கலர் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். லைட் பிங்க் கலரில் அந்த பீட்ஸ் வச்சு சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன் வச்ச ஜிமிக்கி கலெக்ஷன்ஸுங்க. அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது வியர் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இது அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதோட டிசைன் வந்து வேறு லெவலில் இருக்குது. இது எல்லாமே அந்த மாதிரி தாங்க, ஏடி ஸ்டோன் வச்ச இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப லைட் கலர்ஸில் இருக்கும் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த இதெல்லாம் பாருங்களேன். இந்த இயரிங்ஸில் ஒரு ஹைலைட் என்னென்னா அந்த கீழே தொங்குற அந்த முத்து தாங்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஒயிட் பேர்ல்ஸ் தான் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஜிமிக்கியும் பாருங்களேன், பிங்க் வித் க்ரீன் சாரீ வச்சுருந்தா மேட்சிங்காக வாங்கி போடலாம். ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடும்போது அழகாக இருக்கும். இது எல்லாமே கோல்டு பிளேட்டட் இயரிங்ஸ் மாதிரி தான். ₹160. அவ்வளோ அழகாக இருக்குது, குட்டியாக அழகாக இருக்குது. அடுத்த ரேக் ஒன்று ஓப்பன் பண்ணேன். அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் வந்துச்சுங்க. ₹150. இதுவும் பாருங்களேன், அவ்வளோ அந்த ஸ்டோன் நல்ல பிரைட்டாக இருக்குது பாருங்க. டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த ஸ்டோன் வந்து அவ்வளோ பிரைட்டாக தெரியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீஃப் மாதிரி மாடலில் அடுத்த ரேக் வாங்க. இந்த இயரிங்ஸ் பற்றி சொல்லணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டானது, ரொம்ப லைட் வெயிட்டு. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டு. ஆனால் இதில் டிஃப்ரெண்ட் ஒரு டிசைனில் இருந்தது. இது பாருங்களேன், இந்த இயரிங்ஸ் பேர் என்னன்னு ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க. கோல்டன் கலரில் செம்ம லுக்கில் இருந்தது. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த கொரியன் இயரிங்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாடல். இது வந்து சின்ன பசங்களுக்கு போடலாம். நல்லா குட்டி குட்டியாக இயரிங்ஸ், நல்லா வெள்ளித்தோடு மாதிரி அவ்வளோ சின்ன சின்ன டிசைன்ஸாக இருந்தது.
இது எல்லாமே லாங்காக வருது பாருங்களேன். இந்த கீழே இருக்க க்ரீன் வித் ஒரு இந்த இயரிங்ஸ் ரொம்பவே அழகாக இருந்தது. க்ரீன் வித் ஒயிட் பீட்ஸ் இருக்குல்ல, இது தாங்க. இந்த இது சூப்பராக இருக்குங்க. இது அழகாக இருக்குல்ல, பட்டர்ஃப்ளை மாடலில். கலர்ஸ் பாருங்கள், ஒரு 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே அழகாக இருக்குது. அந்த கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒவ்வொரு ரூபா நம்ம அப்படியே இழுக்க வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்கள் அடுத்தடுத்து. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து ஒரு ஹாபியாகவே வச்சுருப்போம் வாங்குறது. எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து இந்த இயரிங்ஸை வந்து விட மாட்டோம். எங்கே ஷாப்பிங் போனாலுமே நம்ம வாங்குறது இதாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.